அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது 10ஆம் வகுப்பு இயல் 3 பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள திருக்குறள் குறித்து பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். நாம் இப்போது ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள 3 குறட்பாக்களை பார்க்க இருக்கிறோம். முதல் குறளாக நாம் பார்க்க இருக்கும் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற குறளாகும். அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான். விழுப்பம் என்றால் சிறப்பு என்று பொருள். அதாவது ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு சிறப்பை தரும். அவ்வாறு சிறப்பை தருவதால், ஒரு மனிதனுக்கு வேண்டிய சிறப்பை ஒழுக்கம் தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஓம்பப்படும் என்றால் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று பொருள். எனவே அந்த ஒழுக்கத்தை நாம் உயிரினும் மேலாய் கருதி பேணி காக்க வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம், உயிர் என்பது மிக மிக இன்றியமையாதது. உயிர் இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்வு நடைபெறும். அந்த உயிர் எவ்வளவு இன்றியமையாததோ அதைவிட ஒருபடி இன்றியமையாததாக நாம் ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என இக்குறளில் திருவள்ளுவர் கூறுகிறார். ஏனெனில் அந்த உயிரினும் மேலானதாய் நாம் கருதும் ஒழுக்கமே நமக்கு உயர்ந்த பெருமையை தரும் என்பதால் அவ்வாறு கூறுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் 2வது திருக்குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என கூறுகிறார். அதாவது ஒழுக்கத்தின் எய்துவர், ஒழுக்கத்தை நாம் முக்கியம் என்று எண்ணி காப்பவர்கள், ஒழுக்கமே நமக்கு அவசியம் இன்றியமையாமை என எண்ணி காப்பவர்கள் எப்படிப்பட்ட மேன்மை நிலையை அடைவார்கள். அதாவது மேலான ஒரு நிலையை அடைந்து அவர்கள் மக்களால் உலகத்தாரால் போற்றப்படுவார்கள். ஆனால் அவ்வாறு இல்லாமல் இழுக்கத்தின், அந்த ஒழுக்கத்தை தன் வாழ்வு நிலையிலிருந்து கைவிட்டவர்கள், ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் தீய வழியில் சென்றவர்கள் என்ன ஆவார்கள் எனில் எய்துவர் எய்தா பழி. அவர்கள் அடைவார்கள். எதை அடைவார்கள் என்றால் எய்தா பழி, பழி பாவங்களுக்கு உள்ளாவார்கள் என கூறுகிறார். அதாவது முதலில் குறட்பாவில் ஒழுக்கமே ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும். எனவே அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று கூறிய திருவள்ளுவர் அடுத்ததாக என்ன சொல்கிறார் என்றால், ஒழுக்கமாக வாழும் மனிதர்கள் அனைவரும் ஒழுக்கத்தை முக்கியம் என்று எண்ணி காப்பவர்கள் மேலான நிலையை அடைந்து போற்றப்படுவார்கள், உலகத்தாரால் கொண்டாடப்படுவார்கள் என்று கூறி, ஆனால் அந்த ஒழுக்கத்தை தன் வாழ்வு நிலை நின்று கைவிட்டவர்கள் பழி பாவங்களுக்கு, அதாவது அடையக்கூடாத பழிகளையும் பாவங்களையும் அடைந்து வாழ்வில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என கூறுகிறார். அடுத்ததாக மற்றுமொரு குறட்பாவில் ஒழுக்கத்தின் சிறப்பை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் எனில், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என கூறுகிறார். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தோடு சேர்ந்து வாழ, அதாவது உலக வழக்கு அறிந்து அந்த உலக வழக்குக்கு ஏற்ப நடப்பவர்கள் அறிவுடையவர்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், அவ்வாறு நடைமுறையை அறிந்து வாழ்பவர்கள் அறிவுடையவர்கள். அதாவது பல கற்றும் கல்லார் அறிவிலாதார், அப்படி நடக்க தெரியாதவர்கள்,
அதாவது உலக வழக்கத்தை அறிந்து நடக்க தெரியாதவர்கள் அறிவில்லாதவர்களே. அவ்வாறு அறிவில்லாதவர்களினுடைய படிப்பின் ஒரு மனிதனினுடைய படிப்பின் பயனே அறிவு. அறிவின் பயன் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தினுடைய நடைமுறையை அறிந்து உலக வழக்கோடு ஒட்டி நடப்பவர்கள் அறிவுடையவர்கள், அப்படி நடக்காதவர்கள் அறிவில்லாதவர்கள் என இக்குறட்பாக்களில் ஒழுக்கமுடைமையின் அவசியத்தை திருவள்ளுவர் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தை பார்ப்போம்.